வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். 5 நாட்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானையை விரட்டக் கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நீலகிரி மாவட்டம் உதகை 32வது வார்டுக்கு உட்பட்ட தலையாட்டுமந்து பகுதியில் கடந்த 5 நாட்களாக காட்டு யானை முகாமிட்டுள்ளதாகவும், பகல் மற்றும் இரவு நேரங்களில் ஊருக்குள் உலா வருவதாகவும், இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு மிகவும் அச்சமடைந்து வருவதாகவும் வேதனை தருகின்றனர். மேலும் 32வது வார்டு பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், விவசாய வேலைக்கு செல்லும் பொழுது காட்டு யானை தாக்கக்கூடும் என்று வேலைக்கு செல்லவில்லை எனவும், இதனால் தாங்கள் பெரும் சிரமம் அடைந்து வருவதாக கூறி நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். மேலும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். 33வது வார்டு தலையாட்டுமந்து. நான் தலையாட்டுமந்தோட கவுன்சிலர் பேசுகிறேன். இப்போ ஒரு 15 நாளாகவே ஊட்டியில் ஒரு யானை ஒன்று வந்திருக்கு. அது இப்போ ஒரு 5 நாளாகவே எங்கள் வார்டுக்குள்ளே வந்திருக்கு. 5 நாளாக இருக்கிறதுனால காலையில எல்லாம் சோலைக்குள்ளே போயிடுது. நைட் ஒரு 10 மணிக்கெல்லாம் ஊருக்குள்ளே வந்துடுது. இதனால் விவசாயம் போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பயந்து தோட்டத்து வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10-15 நாளில் ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த புக் ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி விஷயத்தில் மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை என்னன்னு பார்த்து யானையை பிடிச்சி அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறேன்.